மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. ஹலோ जंगल कल्या जंगल कल्या பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். பிள்ளைகள் துணி போட்டு எரிவிடுவோம். பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். அல்லோம் வருவிடுவோம் தொழுவிடுவோம். அல்லோம் வருவிடுவோம் தொழுவிடுவோம். ஆலையில் தொழில்வோம் மருமகனான பிள்ளைகள் துணி போட்டு எரிவிடுவோம். பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். இல்லாமல் உயர்ந்திடுவோம்.
அலைகளின் ஓரத்திலே அமைத்த மகிழையிலே அலைகளின் ஓரத்திலே அமைத்த மகிழையிலே கலை வடிவாய் சிலை வடிவாய் என்று உலகேனும் காப்பவளே சிலை வடிவாய் என்று உலகேனும் காப்பவளே செப்பவள வேதி மகன் மகிழும் மயவள் கற்பகமே உலகே துணையானவா அப்பா 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 திருவாயில் உருவாகி அகத்தியரின் அமைப்பு வளர்ச்சிப்பட்டு பாவேந்தர் நாவலும் மூவேந்தர் மணியும் முச்சங்கத்தில் பிரபலத்த இயலிசை நாடகத்தை கொண்டு இங்கு கூடியிருக்கக்கூடிய பெரியவர்க்கும் கற்பை ஆகமாக கொண்டு கணவனை கண்களதை போல கருதக்கூடிய அன்னை ஆதிபராசத்து போல் அமர்ந்திருக்கக்கூடிய அருமை தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் காவல்துறையை சேர்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் சிறந்த முறையில் இந்த நாளையத்திற்கு ஒளி ஏற்பாடு செய்யக்கூடிய ஒளிபரி கிளியத்தவர்களுக்கும் அதனை சார்ந்த உரிமையாளர் இயக்குநர்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் சார்பாகும் இந்த நாடகத்தின் அமைப்பாளராகிய ஏஎஸ் ஆனந்தகுமார் பப்புன் என்னுடைய கலைக்குழு சார்பாகவும் நன்றிகள் வழக்கெல்லாம் நாடக இனிய துவக்கம் கூச்சல கோமாளி வந்தாச்சு நாடகம் ஆரம்பிச்சாச்சு ஒரு முக்கியமான விஷயம் இல்லை வாரு என்ன தெரியலையா ஏன் அங்கே கூட மட்டும் லேசா கூச்ச போறீங்க இருக்கட்டும் உட்காருங்க அமைதியா இங்க பாருங்க எல்லாரும் பாருங்க மாமா ஒரு விஷயம் என்ன தெரியுமா என்ன நாடகம் ஆரம்பிச்சாச்சுன்னா உங்களுடைய ஆரவாரத்தை நிப்பாட்டினா நாங்க ஆரவாரம் பண்ண முடியும் கண்டிப்பா நீங்களும் பேசி நானும் பேசி ஓட்டப்பானைக்குள்ள நண்டு விட்ட மாதிரி கொட ஒண்ணுமே புரியாம போயிடும் ஏன்னா வாழ்க்கையில மனிதனுக்கு முக்கியமானது என்ன தெரியுமா கண்ணுதான் ரொம்ப முக்கியம் இந்த கண்ணு தெரியாதனால பெரிய பிரச்சனையும் ஆகி போச்சு என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல பஸ்ல நாணயம் கொண்டாட்டி 2 பேரும் போய்கிட்டு இருந்தோம் எங்க ஊருக்கு போய்கிட்டு கையில பாருங்க ராத்திரி 10-11 மணி இருக்குன்னு வச்சுக்கோங்க பஸ்ல போய்கிட்டு இருக்கோம் பஸ்ல போய்கிட்டு கையில பக்கத்துல ஒரு கரும்பு வண்டி போச்சு ஏன் மொண்டாட்டி சொல்லுவா எங்க கரும்பு தின்னு ரொம்ப நாள் ஆச்சு வண்டியும் இந்த கரும்பு வண்டி ஒன்னாச்சும் போகுது சைஸா ஒரு கரும்பு பிடிச்சி ஒழிச்சு கொடுங்களேன்னு கேட்டேன் சரி ஆசையை ஒழிச்சுப்போம் பாக்குறேன் கரும்பு வண்டி போயிடுச்சு பின்னாடி பாக்குறேன் 2 கரும்பு வண்டி வருது இருடி அடுத்த வேகத்தலையில கரும்பு வண்டி வரட்டும் உனக்கு ஒடிச்சு தரேன்னு சொல்லிட்டு அடுத்த வேகத்தலையில வந்த கரும்பு வண்டி லவக்குன்னு ஒரு கரும்பை பிடிச்சு இந்த அடி தின்னுன்னு சொல்லி கொடுத்தேன் இருட்டுல பாருங்க என் மொண்டாட்டி லவக்குன்னு கரும்பை கடிச்சால லவக்குன்னு 4 வழி போயிடுச்சு கரும்பை திண்டா எடுக்கிற பல்லு போகுதுன்னு பாக்குறேன் லைட்டை போட்டு பார்த்தா அது கரும்பு வண்டி கிடையாது விறகு வண்டி ஏற்றிட்டு போயிருக்காங்க விறகு எடுத்து கையில கொடுத்துருக்கு அப்ப கண்ணு தெரியாதனால எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு அதனால நல்ல ஒரு முறையில் மனிதனுக்கு கண் ரொம்ப முக்கியம் கண்ணு ஓச்சுன்னு வச்சுக்கோங்க மனிதனுடைய வாழ்க்கையை போய் கொண்டு நாடகத்தை விதிமுறை பார்க்க கேட்டுக்கொண்டு வருகை இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் எப்படி வரவேற்பு தருகிறேன் என்றால் தென்னகமாம் அந்த திருநாட்டில் மேவியவர் சொல்லிக்கொண்டு அந்த மைக்கு நல்லா ஷார்ப் வைங்க சரியா அப்படி எழுதியா கண்டிப்பா அடுத்து அவன் தருவு கொஞ்சம் கட் பண்ணுங்க பாப்பா சவுண்ட் வைங்க நல்லா ஷார்ப் வைங்க இருக்கு கெயின்
பக்காவா இருக்கு. அப்படியே தென்னகமும் அந்த திருநாட்டில் மேலும் சொல்லிக்கொண்டு எப்படி நாடகத்தை ஆரம்பிக்கிறோம் என்றால், தென்னகமாம் இந்த திருநாட்டில் நிலவியதோ எங்கள் கீர்த்தி சங்கர சுவாமி கைவல்லத்தில் ஒருவான சரித்திரம் புகழும் கீர்த்தி சங்கர சுவாமி கைவல்லத்தில் உருவான பள்ளி திருமண நாடகம் இங்கே, பள்ளி திருமண நாடகம் இங்கே. வாழையாக வந்து மாறி பணக்கம் வந்து இந்த குமாரி வாழைக்கு வாழையாக குமாரி பணக்கம் போட்டு குமாரி வாழையாக வாழையாக குமாரி பணக்கம் போட்டு வந்து இந்த குமாரி ஏழுமன காரணமா எங்கள் முன்னாடி, ஏழுமன காரணமா எங்கள் முன்னாடி போண்டி வாழையாக வாழையாக கூடாது வழக்கம் போட்டு வந்து இந்த போவாடி நல்ல நாடகங்கள் நாடகமும் நாட்டில் நிலைச்சொல்லும் காரணத்தால் நாடகம் ஏன் நடக்கின்றது, எதற்காக நடக்கின்றது என்பதை தங்கள் தெரிந்தால் முடிந்தாலும் சொல்வது கடமை, கேட்பது கூட புரிந்து கொண்டு எல்லையத்தின் நன்னகரமாய் பொன்னகரமாய் இருக்கக்கூடிய நன்னகரமாகிய திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டம் 16 சக்குலேஸ்வரபுரம் கருப்பேலி ஸ்ரீ மகாகாளியம்மன் கோயில் ஸ்ரீ மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா பத்திரிகை முன்னிட்டு இந்த தினத்தில் இறை அன்பர்களை வணக்கம்
சோழவள நாட்டில் அரச நாட்டின் வடகரையில் கனிவேலியில் அமைந்துள்ள மகாகாளியம்மன் அபிஷேக ஆதாரணை செய்து நிகழும் மங்களகரமான விளம்பி வருடம் பங்குனி மாதம் சுக்லபட்சம் என்ற சுபதினத்திலே இன்றைய தினத்தில் வருகிற மேடையில் மைப்பிற்குமரியாகக்கூடிய நமது மதுரை தமிழ்நாடு நாளடி சங்க உறுப்பினர்களால் அழகான முறையில் ஸ்ரீ வள்ளியர் மேளகம் நடைபெறும். இது நடிக்கக்கூடிய நிறைய மாமணிகள் எட்டிக்கும் வெட்டி மனுஷன் கொட்டியக்கூடிய நடிப்பு சபேந்தன் பாட்டுக்கோர் பாவல் என்று அழைக்கக்கூடிய டி.ஆர். மகாலிங்கத்தின் எதிரணிமாகிய மைப்பிற்குமரியாகக்கூடிய அருமையன்னார் விஜயராம் அவர்கள் வேலன் வேலன் விருத்தநாளிக்க காத்துக் கொடுக்கிறார். இன்னிசை நாடகி தேனிசை பெண்கள் இன்னிசைக்கான கோபாணி என்று இருக்கக்கூடிய மதுரை அருகாமையில் உள்ள கரிசகுலத்தை சார்ந்த மைப்பிற்குமரியாகக்கூடிய அருமை சகோதரி சாந்தி தேவி அவர்கள் ஸ்ரீ வள்ளியாக நடிக்க காத்துக் கொடுக்கிறார். இந்த நாடகத்தில் பாட்டிற்காக நானா எனக்காக பாடவா என்று பாடலை முறையோடு பாடக்கூடிய கவி சக்கரவர்த்தி கவி பேரரசு மைப்பிற்குமரியாகக்கூடிய அருமை மைத்துனர் நமது சிவகங்கை மாவட்டம் பூவந்தியை சார்ந்த மணிவண்ணன் அவர்கள் நிலத்தில் நால்வராக நடிக்க காத்துக் கொடுக்கிறார். அரண்மனை சக்கரவர்த்தி மியூசிக் திலகம் பின்பாட்டு மன்னன் என்று பட்டத்தை பெற்ற மைப்பிற்குமரியாகக்கூடிய அருமை மாமா ராமநாதபுரம் மாவட்டம் பாத்தியனூர் அருகாமையில் உள்ள கள்ளிக்குடியை சார்ந்த வி.எம். சீமான் அவர்கள் அவருடைய சாமானை வைத்து உங்க சாமானா இருக்கட்டும் மைப்பிற்குமரியாகக்கூடிய அருமை மாமா சீமான் அவர்கள் அரண்மனையம்மன் பின்பாட்டு பாட்டுல இப்படி இருக்கணும் பாட்டு என்ன ஒரு அழகான தெய்வீகமான முருகன் பாட்டு. ஏன்னா செந்தமிழ் நாடகம் பொழுதிலே இந்த தேன் வந்து பாயுது காதலன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஒரு வார்த்தைகளை பேச பேச தமிழை பேச பேச மட்டும் வாய் மணக்குமா, தமிழை மட்டும் பேசினா வாய் மணக்குமா, 4 நாளைக்கு பல்லு வழக்கமா இருந்தா வாய் வீசு போகும். ஏன்னா இப்ப ஏரியாவுக்கு ஒரு பேச்சு பேச ஆரம்பிச்சாங்க. மதுரைக்குள்ள போயிட்டு எப்படி பேசுறாங்க, ஏ பாசு என்னங்கிற கொண்டே விடுவேன்றியான் போட்டேன் அடப்பு தெரிக்கும். இதாவது பரவாயில்ல, கோயம்புத்தூருக்கு என் ஒழுங்கியா வீட்டுக்கு விருந்தாளியா போயிட்டு போன இடத்துல என் ஒழுங்கியா என்ன சொன்னா, ஏங்க வச்சான் 1 ஊர்ல இருந்து 2 ஊர் பங்கு போட்டி இருந்து ஒரு சாப்போட் போட் போங்கண்ணா. என்னடா சாப்போட் போட் போங்கன்றா அப்படின்ட்டு நானும் திருமணிலாம் கலந்துட்டேன். ஆனா சரியா போட்டது என் மயந்தேன். எப்படி குண்டிய கலப்பி புருத்துன்னு ஒரு குண்டு போட்டேன். அதே மாதிரி மெட்ராஸ்குள்ள போயிட்டா எப்படி பேச தெரியுமா, மெட்ராஸ் பாஷை மாதிரி யாருமே பேச முடியாதுங்க. என்ன அழகான மெட்ராஸ் பாஷை தெரியுமா, படம் நடிக்கிறதுக்கு 3 பேர் போனேன். முத்தராசு, முனியராசு, ஆனந்தகுமார். போன இடத்துல சென்னையில வடபழனில பாண்டியராஜ் எங்க இருக்குன்னு தெரியல. ஒரு ஆட்டோ டிரைவரை கூப்பிட்டு அட்ரஸ் எங்க இருக்குன்னு கேட்டார். அதுக்கு அந்த ஆட்டோ டிரைவர் எப்படி அட்ரஸ் சொல்ல தெரியுமா, கோட்டா லெப்ட்ல போய் கோட்டா ரைட்ல போய் கோட்டா ஸ்ட்ரைட்டா போறாங்க. நான் இப்ப என்னடா கேட்டேன், நோட்டானமா வைங்க. இதாவது பரவாயில்ல, அங்க வடபழனி முருகன் கோயில் இருக்கு. அங்க ஐயர் எப்படி மந்திரத்தை ஓடுறாரு, அறிவோம் கோட்டா சுக்லாம் பரதம் முஸ்லிம் அவர் அப்படித்தான் ஆரம்பிக்கிறார். இருந்தாலும் அந்த காலத்துல படம் சொல்ல போகையில ஒரு நவரசம் இருந்துச்சு. சிவாஜி கணேசனும் பத்மினி காதலிக்கிறாங்கன்னா இலைமறைவு காய்மறைவா இருந்துச்சு. இப்ப அப்படியா இருக்கு, இப்ப துணிமணியை பூரா சுருக்கிட்டாங்க. மேல ஒரு ரிப்பனு கீழே ஒரு ரிப்பனு. ஆம்பளை பையலுக்கு அரை குண்டி தெரிகிற மாதிரி பேண்ட் சட்டை. இதான் நாகரிகமா. இன்னொன்னு தெரியுமா, அப்ப ஒரு காதல்ல வயசுக்கு தகுந்த மாதிரி காதல் சொல்லுவாங்க. தில்லானா மோகனம்மாள் படமா தெரிக்கிறா. அந்த தில்லானா மோகனம்மாள் படத்துல மோகனம்மாளுடைய நடனத்தை பார்க்கறதுக்கு சிவாஜி கணேசனுடைய குரூப் யாருக்குமே தெரியாம முக்காடு போட்டு போவாங்க. அங்க ஒண்ணு சந்திச்சுக்குவாங்க. வீட்டுல வந்து பாளையா கிட்ட சிவாஜி கணேசன் அவர் காதல் எப்படி சொல்லுவார் தெரியுமா, அடே அடே
அன்றைய தினத்தில் இல்லாடா மோகனமாளுடைய நடனத்தில் எப்படி ஒரு அபிநயமோ எப்படி ஒரு நவரசமும் இருந்துச்சே அப்படி சொல்லுவார். இது அவர் காதல். இதை பூரா ஊழு ஊழல் பாலியா கேட்டுக்கிட்டு அவர் காதல் என்ன சொல்வாருன்னா பிள்ளாடா மோகனமாள் நடனத்தை காட்டிலும் அவங்க அம்மா பக்கத்துல உட்காந்து மண்டையை சுத்தாங்களே, அவருடைய மண்டையழகும் கொண்டையழகும் எப்படி அப்படின்னாரு. அப்ப அவருடைய வயசு அப்படி இருந்துச்சு. அந்த காலத்துல பெண்களை வர்ணிக்கணும்னா சந்திரபாபு ஒரு தந்தார். அவர் பெண்களை எப்படி வர்ணிக்கா தெரியுமா? கொஞ்சம் பொம்பளுக்கு பம்புகள் வந்து ஜம்முகள் பண்ணா அத பேச பேச இன்னும் கொஞ்சம் இல்லை வேற மைக்கு பேச அந்த காலத்துல இப்ப எப்படி போட்டிருக்க பொம்பளை பிள்ளை வரீங்க கண்ணித்தேவு பெண்ணா அவ குண்டி ஊரம் புள்ள போறியா பரவாயில்ல. என் பொண்ணு எங்க வீட்டுக்கு பக்கத்துல பாருங்க முரட்டு பொம்பளை ஒண்ணு இருக்கும். 800 கிலோ இருக்கும். என்னடா? ஆமா நடந்துச்சுன்னா மாமிச மலையே நடந்து போன மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட பொம்பளைகிட்ட சொல்லுவேன், அம்மா என் வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா நைட்டி போட்டுட்டு வராதுன்னு சொன்னேன். சண்டாளி பாதகத்தில் எனக்கு நைட்டியை போட்டுட்டு வந்துட்டா. உடனே என் மையம் எப்படி வர்ணிக்கிறேன் தெரியுமா அந்த பொம்பளைய? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு எந்தெந்திலே டிப்பன் சண்டைக்காரன் ஒளி போச்சு. இது தேவையா? கோடியடி குமரன் கொட்டுமுடிச்சு பெண்ணன் மீனடி பந்தன் ஸ்டார் சென்ற இடமெல்லாம் தனக்கு நிகழ்ந்து கண்டுபிடிக்கக்கூடிய சக்கரவர்த்தி மைப்பிற்கு வரையாக்கூடிய அருமை சித்தப்பா மதுரை பண்ணக்கூடிய எஸ்.பி. ராமலிங்கம் அவர்கள் தினத்தில் மிருதகம் தோழன் தேவரான் தப்பு இந்த தினத்தில் ஆளுநர் சக்கரவர்த்தி மைப்பிற்கு வழியாகக்கூடிய அருமை தம்பி நமது சிவகங்கை மாவட்டம் திருப்பணம் அருகாமையில் வெள்ளக்கரையை சார்ந்த சண்டீஸ்வரன் அவர்கள் ஆளுநர் மேல்வர்கள் செட்டு கட்டுவார். மைப்பிற்கு மரியாதைக்குரிய அருமை சகோதரர் எங்க ஏரியாவில் ஆணழகன் பட்டம் வாங்கினது அவர் தான். ஆளை பாருங்க, பார்க்கறதுக்கு அப்படியே கிணத்து தவளை மாதிரியே இருக்காருன்னு நினைக்காதீங்க. ஆணழகன் பட்டம் வாங்கினது அவர். அப்ப இப்ப மூஞ்சியவர் தொலைச்சிக்கிறார். மைப்பிற்கு மரியாதைக்குரிய அருமை சகோதரர் மானாமதுரை மண்ணி மைகள் நினைக்கக்கூடிய மானாமதுரை மாணிக்கம் அவர்கள் தாள விஷயம் காத்து கொடுக்கிறார். நம்ம விடிய விடிய 2 நாளைக்கு வித்தணும். சையும் சப்பு சையும் எனக்கு சப்பு உங்களுக்கா சிறந்த வண்ணத்திரைகள் காட்சி தருவது. சினிமாத்த பல காட்சியை காட்டுவாங்க. எங்கிட்ட ஒரு மலையை காட்டியா, எங்கிட்ட ஒரு மடுவை காட்டியா. எங்கள்கிட்ட அந்த வசதி கிடையாது. எங்கள்கிட்ட இருக்கிற ஊர் அந்த பழுதா மட்டும்தான்.
இந்த படுதா இல்லையா வெறும் மொட்டை தட்டி தான் தெரியும். மொட்டை தட்டி தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நாங்கள் துணிமணி மச்சால் மொட்டை குட்டியோட அதிகமாக தெரியும். இருந்தாலும் எங்கள் மாநகர கூடிய படுதா எங்கே ஓட இருக்கக்கூடிய படுது சிறந்த சீரமைப்பு ஸ்ரீ மதுரை பிரதேச கம்பெனி உரிமையாளர் மாணிக்கம் கொள்வோம். இது போன்ற நாடகங்களை சிறந்த நடத்தக்கூடிய நாடக அமைப்பாளர் நான் தான் ஆனந்தகுமார். என்னுடைய சார்பாக நல்ல முறையில் இந்த நாளத்தை ஆரம்பிச்சிருக்கோம், அமைச்சிருக்கோம். அதனால சிறந்த முறையில் சாப்பாடு உண்மைக்குமே ஒரு முக்கியமான விஷயம். நடிகர்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊரில் என்ன ஒரு அழகா இட்லிக்கு இட்லி, பொங்கலுக்கு பொங்கல், ஸ்வீட்டுக்கு ஸ்வீட்டு, இதில் சுருக்குன்னு உள்ள ஒரு தக்காளி சட்னி, சாம்பார். நீங்க சாப்பிட மாட்டீங்களா? நல்லா அழகா இருந்துச்சு சாப்பாடு. ஏன்னா உண்மைக்குமே நல்ல சாப்பாடுனா இதே சாப்பாடு. கூட்டத்தில் தாய்மாரெலாம் இருக்கீங்க, உங்கள் காலை தொட்டு கும்பிட்டு கேட்குறேன், தயவு செய்து வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கறி வாங்கி வைக்கணும்னு சொல்லி இந்த பிராய்லர் கோழி மட்டும் வாங்கி வச்சுறாதீங்க. ஏன் சொல்லுங்க தெரியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டை உழுக்கக்கூடிய வியாதி 2 வியாதி. என்னென்ன? ஒன்று சக்கரை வியாதி, இன்னொன்று மூட்டுக்கு மூட்டு வலி. எதனால தெரியுமா? இந்த பிராய்லர் கோழினாலதான். எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், இன்னைக்கு நாட்டுக்கோழியை வரைக்கும் பிடிக்க முடியுமா? சுறுசுறுப்புல சிறந்த நாட்டுக்கோழி, அதை திங்கிற வரைக்கும் ஆம்பளை விளக்கு விளக்கு நடந்தாங்க. ஆனா இந்த பிராய்லர் கோழி அப்படி இல்லை. எப்படி தூக்கி உட்கார வைக்கிறோமோ ஒரு வாரம் ஆனால் சொல்றோன்னு உட்காந்து நம்மளால அதை தின்னுட்டு கையால் முட்டிலாம் வீங்கி போய் அவனும் பாவம் எந்திரிக்க மாட்டாம அந்த இடத்துல வந்து முறைச்சு பார்த்துட்டு உட்காருவாங்க. இன்னொன்று தெரியுமா? அதை எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, அந்த கோழி கறிக்கு எதாவது முரட்டு நாய் படுத்து கிடக்கும். ஏன் அந்த நாய் படுத்துச்சு? இருக்கிற கோழி குடல் தலை கால் இதுக்கப்புறம் பச்சையா தின்னவுது. இதை தின்ன உடனே நாய் உடம்புல கொழுப்பு வச்சு அந்த கறியை மறுத்து படுத்துருக்கோம். கறி கடைக்காரன் கட்டியா போல் விளக்குங்க. அவன் கறியை தின்னுட்டு நாய் என்ன தெரியுமா? அவனை பார்த்து முறைச்சு கடிக்கும் போது கடிக்கிறக்க வரும்போது அது ஏன் கிடையாது. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்னால எந்திரிச்சு போக முடியாது, என்னை சுத்திக்கிட்டு நீயாவது போய் சொல்லலாம் அப்படின்றக்காக இந்த நாய் ஒண்ணு. அது தெரியுமா? இருந்தாலும் சிறந்த முறையில் உணவடி அன்புகளுக்கு நன்றிகள் விளக்கத்திற்கும் இந்த நாடகத்தில் நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை தெல்ல தெளிவாக தங்களது காதுகளில் தேன்போல் எடுத்துக்கூடிய சிறந்த ஒரு ஒளி ஒளிபரப்பு ஸ்தாபனம் நமது கூந்தலூர் மாணவர் ஓட்டக்கூடிய துர்கா ஆடியோஸ். துர்கா ஆடியோஸ், துர்கா ஆடியோஸ், துர்கா ஆடியோஸ். பாட்டு போடுறீங்களா? ஏன்னா ஒரு வாரம் சொத்துக்கு ஒரு செட்டி குழம்பு இருக்காங்க, ஒரு சோறு பாவமா இருக்கட்டும். சிறந்த முறை உணவு ஏற்பாடு செய்த அன்புள்ளவர்களுக்கு நன்றிகள் தமிழ் கொண்டு அழகான முறைகள் கொட்டாயக்காரங்க. அப்புறம் கொத்தனாரா ஓடுவார். சிறந்த எங்க ஏரியாவில் தட்டியை போட்டு மழை வச்சா தண்ணி உள்ளக்க ஓடியாரு. ஆனா இங்க ஓடுகிற கொட்டையை தண்ணி உள்ளக்க ஓடியாரு, சாரல் பின்னாடியே ஓடியாருன்னு நினைக்கிறேன். சிறந்த முறையில் கொட்டையை ஏற்பாடு செய்த அன்புள்ளவர்களுக்கு நன்றிகள். நாட்டிய காரகை, நடன சிங்காரி, நாட்டிய வீட்டி, நளின ஒய்யாரி, ஆடவர் மற்றும் அங்கே கண்ணி என்று அழைக்கக்கூடிய மணப்பாறையை சார்ந்த மாலா அவர்கள் டான்சல் காமிக்கு அழகானவர்கள் டான்ஸ் தங்களை விதிமுறை சிரிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும். மதுரையை சார்ந்த பிரபல நகைச்சுவை நடிகரும் மற்றும் திரைப்பட நடிகர் மயமைய நமது கலைமாமணி விருது பெறக்கூடிய அன்பு அண்ணா கலைமணி அவருடைய சிஷியரும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையை சார்ந்த விஜய் டிவியில் கலக்கப் போவது யாரை கலக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஏஎஸ் ஆனந்தகுமார் பப்புன் கோமாளியாக நிறுத்தி காத்துக் கொண்டிருக்கிறேன். கூத்துல கோமாளி வந்தா நல்ல விஷயங்கள் உண்மைக்குமே சொல்றேன். தயவு செய்து பெண் குழந்தைகளை நல்லா படிக்க வைங்க. ஏன்னா ஆம்பளை பிள்ளை படிக்காட்டினா மூட்டத்துக்கு படிச்சுக்கிட்டேன். எப்படி சொல்ல தெரியுமா? இன்னைக்கு எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கு புத்தகத்தை பாருங்க, இவ்வளவு புத்தகம் ஒரு மூட்டை நிறைய சுமக்க மாட்டாம சொந்தத்து வராங்க. அப்ப நான் கேட்கிறேன், என்ன கேட்குறீங்க? ஒரு பள்ளிக்கூட வாத்தியார் பிடிச்சி கேட்கிறேன், ஏன் சார் அவனுக்கு வயசு பாவம் 3 வயசா 4 வயசா, எதுக்கு ஒரு மூட்டை நிறைய இப்படி புத்தகம் கொடுக்குறேன்னு கேட்கிறேன். அந்த பள்ளிக்கூட வாத்தியார் சொல்றாரு, தம்பி வருங்காலத்தில் அவன் படிக்காட்டா மூட்டத்துக்கு உழைச்சிக்கிறீங்க, அதுக்காக இப்பயே ட்ரைனிங் கொடுக்குறோன்றாரு. இன்னொன்னு தெரியுமா? எந்த குழந்தையும் நல்ல குழந்தைகள் மண்ணில் பிறக்கையிலே அவர்கள் நல்லவராவது தீயவராவது அன்னை வளர்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பிள்ளைய பெற்ற தாயா இருந்தா அதை வளர்க்கிறது தந்தையா தான் இருக்கணும். அப்பா சொல்லுதே அவனுக்கு மந்திரம் இருக்காங்க. தாயின் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் ஏன் சொல்லிட்டாங்க. இவ்வளவு நான் சொல்றேனே, நேற்று நாளத்தை முடிச்சு வீட்டுக்கு போறேன், மயன் சந்தேகம் கேட்டேன். அப்பா அப்பா பேயினா யாருப்பான்னு கேட்டேன். நான் இருந்த போதில நோத்தாலாண்டா பேய் இருக்கேன். அப்ப நாயினா யாருப்பான்னு கேட்டேன். உங்களுக்கு நாயா உழைக்கணும், நான் தான்டா நாய். அப்ப பண்ணினா என்னப்பா யாருப்பான்னு கேட்டேன். வீட்டுக்கு வர விருந்தாடி ஊரா அப்ப லூசுனா என்னப்பான்னு கேட்டேன். வீட்டுல இருக்கிற சேர்நாள் கருவா லூசுலான்னு பியத்துன்னு வயதாகல என்னப்பா இட்லி தோசை திக்கிறோம்ல அதான்டா பியத்துன்னு சொல்றாங்க சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஊர் நாடகத்துக்கு வரக்கா சேவிங் பண்றதுக்கு நான் வந்துட்டேன். என் பொண்டாட்டி திருமணி எழுதிட்டு கொல்ல பக்கம் குளிக்க போயிட்டா. என் மயம் மட்டும் வீட்டுக்குள்ள கதவை கூட்டி விளையாண்டுக்கிட்டீங்க. என் காலக்கடவை வீட்டுக்கு விருந்தாடி வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த விருந்தாடி கதவை டப்பு டப்புன்னு தட்ட என் மயம் லவக்கிற கதவை திறந்தால நான் சொன்னது மனசுல வச்சுக்கிட்டு எப்படி வீட்டுக்கு வந்த விருந்தாடி சொல்லியிருக்கேன், வாங்க பண்ணிக்கலாம், லூசுல உட்காருங்க, தின்னுங்க,
நாய் சிறைக்க போயிருக்கு, பேய் குளிக்க போயிருக்குன்றீங்க. ஆஹா. சபாஜரா நாடகாரங்க பிள்ளைய கட்டி கொடுத்து மசில் மாதிரி வளர்த்து வச்சிருக்காங்க. ஏன்னா காலங்கள் அப்படி கட்டி போய் கிடக்கு. இன்னொன்று தெரியுமா, என்ன? மனுஷன் வாழ்க்கையில எப்படி வேணாலும் குடி, எந்த குடியாரனை வேணாலும் சமாளிச்சு போடலாம். பித்த உடம்புக்காரங்களோட மட்டும் தண்ணி அடிக்க கூடாது. கட்டிங்க போட்டு நம்ம மேலேயே காலத்துக்கு போட்டுருவாங்க. இன்னொன்று தெரியுமா, இப்படித்தான் இந்த குடியாரங்கள 3 மதத்து குடியாரங்கள் சோதனை இருக்காங்க. எப்படி? அதாவது அல்லாஹ், இயேசு கிறிஸ்து, நம்ம சிவபெருமான் 3 பேரும் ஒரு 3 குடியாரனை பிடிப்பான். ஏரோப்ளேன்ல கூட்டு போவான். 3 குடியாரனை கீழே தள்ளுவான். யார கூப்பிடுறான்னு நம்ம போய் காப்பாத்தோம்னு சொல்லி பேச. முஸ்லீம் மதத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் என்ன பண்ணிருக்காரு, முஸ்லீம் ஒரு குடியாரனை பிடிச்சி கீழே தள்ளியிருக்காரு. அவன் போதையெல்லாம் கிளம்பி சாக போறோம்ல, போதையெல்லாம் தெரிஞ்சு போய் அல்லாஹ் என்னை காப்பாத்துன்னு லவத்துல பாருங்க, அல்லாஹ் கூப்பிட்டு காப்பாத்திட்டார். குடியாரன் நம்மளை கூப்பிட்டு போய் காப்பாற்றணும். அடுத்து இயேசு என்ன பண்ணாரு, கிறிஸ்துவ மதத்து குடியாரனை பிடிச்சி லவக்கு கீழே தள்ளிட்டாரு. இயேசுவே என்னைய காப்பாற்றணும்னு மனுஷனுக்கு உசுறு முக்கியமா. போதையெல்லாம் தெரிஞ்சவங்க கத்திருக்கேன், கத்துன உடனே இயேசு வந்து காப்பாத்திட்டாரு. அடுத்து நம்ம இந்து மத குடியாரன்னு சிவபெருமான் கீழே பிடிச்சி தள்ளியிருக்காரு. அவன் அம்மாவும் கத்தல, அப்பானும் கத்தல, ஏசுவேன் கத்தல, மாரியாத்தான் கத்தல, காளியாத்தான் கத்தல. அப்புறம் எல்லாம் தேனை கட்சிக்கும் போல முண்ட சிவபெருமான் கீழே பிடிச்சி தள்ளினார்ல, என்ன சொல்லி கேட்டிருக்கேன், எந்த கண்டாரோட மேடைக்கு பிடிச்சி தள்ளன்னு கேட்டிருக்கேன். சிவபெருமான் சொல்லியிருக்காரு, இவனை காப்பாத்துறதுக்கு நம்ம பிடிச்சி செத்து போயிடலாம்டான். ஒரு சில பேர் உயிரோடு வந்து சொத்ததுக்கு சமம். யாரா தெரியுமா, குடிச்சு புட்டு கட்டில ஒன்றாட்டு பிள்ளைகளுக்கு சோறாக்கி போட முடியாம ஊர்ல அடி வாங்கி செல்லா காசா தெரியும், அவெல்லாம் உயிரோடு செத்ததுக்கு சமம். ஆனால் ஒரு சில மகான்கள் இறந்தும் இன்னும் உயிரோடுக்கிறார்கள். யாரா தெரியுமா, விவேகானந்தர் இறந்தார், யோகாசனங்கள் இன்னும் உயிரோடுக்கின்றன. ராமலிங்க வள்ளலார் இறந்தார், அன்னதானங்கள் இன்னும் உயிரோடுக்கின்றன. திருவள்ளுவர் இறந்தார், திருக்குறள் இன்னும் உயிரோடுக்கின்றன. அதேபோல் நமது தமிழகத்தை சிறந்த ஒரு வல்லரசு நாடகம் என்று பிடித்துக் கொள்ள எங்களது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய APJ அப்துல் கலாம் அவர்கள் இறந்தார். அவருடைய சொல்லாற்றலும் செயல்திறன்களும் இன்னும் உயிரிழக்கின்றன. வாழ்ந்தாலும் மறைந்தாலும் அவர்களைப் போல வாழ வேண்டும். இன்னொரு விஷயம், எங்க ஏரியா பக்கம்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி மரம்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. எங்க ஏரியா பக்கம் பூரா பாருங்க, அப்படி கருவ மரமா மண்டி கிடக்கு. இருந்தாலும் இது போல என்ன நல்ல நல்ல மரங்களை நட்டு வைங்க. மரங்களை நட்டு வச்சாக மழை நமக்கு கிடைக்கும். இப்படித்தான் நம்ம மைக்கில் பேசணும்னு சொல்லிட்டு என்னுடைய ரசிகர் ஒருத்தர் போன் பண்ணாரு. அண்ணே ஆனந்தகுமாரனே, உங்க பேச்சை கேட்டு 50 மரம் நட்டு வச்சேன், ஒரு மரத்துலயும் காற்று வரலையே அப்படின்னு. 50 மரம் நட்டு வச்சு காற்று வரலையா, வாடா வந்து பாக்குறேன்னு சொல்லி அவன் நட்டு வச்சு 50 மரத்தை நீ பாக்குறேன், அம்புட்டு போஸ்ட் மரமா நட்டு வச்சிருக்கேன். மழை மழையா வரும். அதனால விழிமறி இந்த நாடகத்தை கண்டிப்பாக கண்டுகொண்டு அடுத்த காட்சி சந்திக்கும் வரை விடைபெறுவது விஜய் டிவி மானாமதுரை AS ஆனந்தகுமார் எடுத்துக்கொண்டு அந்த ஓரத்துல அது உனக்காக காத்திருந்தேன், அது ஒன்னோடு ஒன்னா சேரணும். கண்ணுக்கு முன்னே தள்ளிவிக்க வேணும்.
நான் எண்ணி வாழுறேன்